ஸ்ரீகுருப்யோ நமக. ஆன்மீக சத்சங்க அங்கத்தினர்கள் அனைவருக்கும் திருச்சி கணேசனின் நமஸ்காரங்கள். கீதை காட்டும் பாதை தொடர் சிந்தனையின் அத்தியாயம் 9 ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் பற்றி இன்றும் சிந்திப்போம். இந்த அத்தியாயம் 7வது அத்தியாயத்த கருத்துக்களை போன்றே மீண்டும் சொல்கிறது. 7 மற்றும் 9வது அத்தியாயங்கள் இரண்டும் பல கருத்துக்கள் ஒரே மாதிரி இருக்கும். கிருஷ்ணருக்கு இணையானவர் கிருஷ்ணர் மட்டும்தான். அர்த்தம் ஒன்றுதான், சப்தம் வேறு, அவ்வளவுதான் இந்த 2 அத்தியாயங்களுக்கும். ராஜா என்றால் பிரகாசிப்பவன் அல்லது ஒளிர்பவன். எல்லா அறிவிலும் இது சிறந்து விளங்குகிறது. ராஜ ரகசியம் எப்படி காப்பாற்றப்பட்டதோ அப்படி இதனை காப்பாற்ற வேண்டும். தகுதி இல்லாதவர்களுக்கு இதனை சொல்லக்கூடாது. தர்மஷ்டை அனுஷ்டித்து தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி மனதில் தான் இருக்கணும். அகம் தேகோஸ்மி என்பது விவகார விசார விஷயத்தில் வரணும். மனிதன் ராஜதுக்கியம் என்றால் பக்தி இல்லாதவனுக்கும் தவம் இல்லாதவனுக்கும் விருப்பம் இல்லாதவனுக்கும் வலுக்கட்டாயமாக சொல்லக்கூடாது என்கிறது. இது காப்பாற்றப்பட வேண்டிய ரகசியம் ஆகும். 1 முதல் 3 ஸ்லோகங்கள் வரை கூறப்போகும் கருத்து, பெருமை, தகுதி ஆகியவற்றை பற்றி பகவான் கிருஷ்ணர் இந்த 3 ஸ்லோகங்களில் சொல்கிறார். மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் என்கிறார். என் மீது நம்பிக்கை இல்லாதவனுக்கு புரியாது. ஞானம் விஞ்ஞான சகிதம் தகுதி பற்றியும் கூறுகிறார். 4 முதல் 10 ஸ்லோகங்கள் வரை ஈஸ்வர ஸ்வரூபம், மாயையுடன் கூடிய பிரம்மத்திற்கு ஈஸ்வரன் என்று பெயர். வடிவமற்ற என்னால் எல்லாமே சூப்பர் இம்போஸ்ட், எல்லாம் மாயா. ஆகாயத்தில் காற்று போல் என்னில் எல்லா உயிர்களும் இருக்கின்றன. காற்று மற்றும் ஆகாசம் இரண்டும் கண்ணுக்கு தெரியாது. என்னை சார்ந்துதான் இந்த உலகம் இயங்குகிறது. ஆழ்ந்து ஆராய்ந்து அதனை புரிந்து கொள்ள வேண்டும். 11வது ஸ்லோகத்தில் உண்மையில் இறைவனுக்கு வடிவம் இல்லை. சகுண பிரம்ம நிஷ்டையில் சிலருக்கு ஆனந்தம் இருக்கு. என்னை வடிவத்தில் இறக்கி என்னை அவமதிக்கிறார்கள். நிர்குண பிரம்ம நிஷ்டைக்கு நாம் போய்த்தான் ஆக வேண்டும். நானும் நீயும் ஒன்று என்கிறார். 12வது ஸ்லோகத்தில் பக்தர் அல்லாதவர்களின் தன்மை பற்றி கூறுகிறார். 13வது ஸ்லோகத்தில் பக்தர்களின் தன்மை பற்றி கூறுகிறார். 14வது ஸ்லோகத்தில் நிர்குண பக்தி மற்றும் சகுண பக்தியை பற்றி மாற்றி மாற்றி கூறி கடைசியில் சகுண பக்தியில் கொண்டு வந்து நிறுத்துவார். 15வது ஸ்லோகத்தில் ஞான யஜ்ஞத்தினால் வழிபடுகிறார். விஸ்வரூபமாக வழிபடுகிறார் என்று வழிபடும் சாதனைகளை கூறுகிறார். நானே விஷ்ணு, விஷ்ணுவே நான். சாரூபம் பாவனா இஷ்ட தேவதா உபாசனா. விஸ்வரூப உபாசனை நிர்குண பிரம்ம உபாசனை. 16 முதல் 19 ஸ்லோகங்கள் வரை ஈஸ்வரனின் விபூதி, அதாவது ஈஸ்வரனின் மகிமையானது விளக்கப்படுகிறது. 10வது அத்தியாயத்தில் இந்த ஈஸ்வரனின் விபூதியானது இன்னும் அழகாக விவரிக்கப்படுகின்றது. 20 முதல் 25 வரை உள்ள ஸ்லோகங்கள் சகாம பக்தி, நிஷ்காம பக்தியின் வேறுபாடு ஆகியவை தெளிவாக சொல்லப்படுகின்றன. சகாம மாறிக்கொண்டு உள்ள வாழ்க்கை, நிஷ்காம ஞானத்தின் வாயிலாக முக்தி அடையும் விதம் கூறப்படுகிறது. 29வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகமானது மிக முக்கியமான ஸ்லோகம். அனைவரும் இது நன்கு பரிச்சயமானது. இது அகம் யோக க்ஷேமம் என்கிறார். சம்சாரத்திலிருந்து முற்றிலும் விடுவிப்பது. 26 and 27வது ஸ்லோகம் இறைவனை வழிபடுவது எளிமையானது, ஆடம்பரம் தேவையில்லை என்கிறார். 26வது ஸ்லோகம் பத்ரம் புஷ்பம் பற்றி பக்தி எளிமையானது என்று காட்டப்படுகிறது. 28 மற்றும் 29வது ஸ்லோகங்களில் பக்தியின் பலன், எனக்கு யாரிடத்திலும் விருப்பு வெறுப்பு இல்லை, ஒருவருக்கும் நான் தனித்தன்மையாக ஸ்பெஷாலிட்டி காட்டுவதில்லை, அவரவர் கர்ம பலன் கொடுப்பது என் வேலை என்று கூறுகிறார். 30லிருந்து 33வது ஸ்லோகம் எப்பேற்பட்ட பாபிக்கும் பக்தியின் வாயிலாக மேல்நிலை அடைய முடியும் என்று
பக்தியின் மகிமை பற்றி கூறுகிறார். 34வது ஸ்லோகத்தில் அர்ஜுனா, நீ என் பொருட்டு பக்தி செய் என்று நிறைவு செய்கிறார். 9வது அத்தியாயத்தை சகுண நிர்குண பக்தி, சித்த பக்தி, கடவுளை எனக்கு ஆனந்தம், கடவுள் வேறு நான் வேறு அல்ல என்பது சித்த பக்தி, சாதனை சாத்திய சித்த பக்தி என்று 3 உன்னை என்னுடன் இணைத்து கொண்டு என்னையே நீ அடைவாயாக. பக்தியும் ஞானமும் கலந்து விளையாடுகிறது. முதல் 6 அத்தியாயம் ஞானமும் கர்மமும், இங்கு ஞானமும் பக்தியும் பற்றி கூறப்படுகின்றது. இங்கு வித்தைகளுள் சிறந்ததும் இரகசியங்களுள் மேலானதுமான பக்தி யோகத்தின் சொரூபம், மேன்மை, பலன் முதலியவை நன்கு கூறப்படுகின்றன. பக்தி யோகத்தில் இறங்குவோன் அதில் முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும். கடவுள் பெருமைகளையும் நன்கு உணர வேண்டும். கடவுள் எங்கும் நிறைந்த பரம்பொருள், உலகம் அனைத்தும் அவரிடத்திலேயே நிலை பெற்று நிற்கிறது. பிரளய காலத்தில் உலகங்கள் அனைத்தும் அவற்றின் முதற்கிழங்காகிய பிரகிருதியில் மறைகின்றன. சிருஷ்டி காலத்தில் கடவுள் அவைகளை பிரகிருதியினின்றும் வெளிப்படுத்துகிறார். உலகிற்கு இறைவனும் இருப்பிடமும் சரணும் தோழனும் கடவுளே. பக்தர்கள் தங்கள் செயல்கள் அனைத்தும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறார். மற்ற விஷயங்களை துறந்து கடவுளையே தியானம் செய்பவன் எத்தகைய கொடிய பாவியாக இருப்பினும் நல்லோன் என்றே கருதப்பட வேண்டும். கடவுளிடத்திலேயே மனதை செலுத்த வேண்டும். கடவுளையே நேசிக்க வேண்டும். கடவுளையே வணங்க வேண்டும். இப்படி இருப்பவன் கடைசியில் கடவுளையே அடைவான். சகுண பிரம்மத்திற்கும் பிரகிருதிக்கும் உள்ள தொடர்பு 1 முதல் 10 வரையும், அறிவிலிகளது தரம் 11 மற்றும் 12 ஸ்லோகங்களிலும், பக்தர்களது போக்கு 13, 15 ஸ்லோகங்களிலும், அனைத்துமாயிருப்பின் ஈசன் என்பது 16 முதல் 19 ஸ்லோகங்களும், போகப்பிரியர்களின் பாங்கு 20 மற்றும் 21வது ஸ்லோகங்களிலும், வந்தனைக்கு ஏற்ற விளைவு என்பது 22 முதல் 25 வரையிலும், இறை வணக்கமானது மிகவும் எளிது என்பது 26 முதல் 28 வரை உள்ள ஸ்லோகங்களிலும், நடுநிற்கும் இறைவன் இறைஞ்சுவார்க்கு எளியவன் என்பது கடைசி 5 ஸ்லோகங்களாக 29 முதல் 34 வரை சொல்லப்படுகின்றது. கடவுள் சொல்கிறார், அசுசையற்றவனாகிய உனக்கு இந்த அதிரகசியமான ஞானத்தை விஞ்ஞானத்துடன் சொல்லுகிறேன். இதை அறிவதால் நீ தீமையிலிருந்து விடுபடுவாய் என்கிறார். அசுபம் என்பது பிரபஞ்ச வாழ்க்கையிலிருந்து வருகிற கேடு. அஞ்ஞானமே அசுபம் அனைத்திற்கும் காரணமாகும். வெறும் வாசா ஞானம் அல்லாது சுபாவமானத்தோடு கூடிய ஞானமே கேடுகளை எல்லாம் நீக்கவல்லது. அசுசை அல்லது பொறாமை என்பது மற்றவர் அடையும் மேன்மையைக் கண்டு சகிக்க முடியாது இருப்பது ஆகும். ஆனால் மற்றவரை மகிழ்ச்சியோடு மேம்படுத்துகிறது. மற்றவர் முன்னேற்றத்தில் முயற்சி கொள்ளும் அளவு ஒருவன் தானும் மேன்மை அடைகிறான். பொறாமையானது மனத்து அகத்து பெரிய நோயாக அமைந்து மனிதனது சிறப்புகள் எல்லாம் அழித்து விடுகிறது. இம்மையிலும் மறுமையிலும் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையாயிருப்பது இந்த பொறாமையே ஆகும். அர்ஜுனன் பொறாமை என்னும் நோய்க்கு இடம் கொடாது நல்ல மனம் உடையவனாதலால் அவன் ஞான விஞ்ஞானத்துக்கு தகுதி அடைகின்றான். அந்த ஞானத்தின் சிறப்பானது ராஜவித்தை, ராஜரகசியம், தூய்மை தருவதில் மிக மாண்புடையது, கண்ணெதிரே காண்பதற்கு உரியது, அறத்துக்கு இசைந்தது, செய்தற்கு மிக எளிமையானது, அழிவற்றது. யோகங்களில் சிறந்தது ராஜயோகம் என்று பெயர் பெறுகிறது என்கிறார். அங்கனம் வித்தைகளுள் பிரம்ம வித்தைக்கு ராஜவித்தை என்றும் பெயர். ராஜமார்க்கத்தில் பொது வழியில் எல்லாருக்கும் செல்ல உரிமை இருப்பது போன்று பிரம்ம ஞானத்துக்கு ஜீவர்கள் எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் பொறாமை முதலிய தோஷங்களிலிருந்து மறை பொருள் ஆய்விடுகிறது. நீரானது உடலை தூய்மையாக்குவது போன்று பிரம்ம ஞானம் மனிதனை தூயவன் ஆக்குகின்றது. பிரம்ம ஞானி தானே பிரம்மம் ஆகிறபடியால் தூய்மை தருதலில் இது தலை திறந்தது என்கிறார் உத்தம பவித்ரம். துக்கத்துக்கு ஏதுவான கனவு ஒன்றை ஒரு மனிதன் காண்கினான். அங்கனம் கனவு கண்டு கொண்டிருக்கும் போது அவனது துக்கத்துக்கு நிவர்த்தி கிடையாது. ஆனால் விழிப்பு என்னும் ஞானம் உதயமானால்
கனவில் தோன்றிய துன்பங்கள் அனைத்தும் முற்றும் அடிபட்டு போகிறது. பிரம்மஞானம் என்ற விழிப்பு மனிதனுக்கு உண்டானால் பிறவி பெருங்கடலில் அவனுக்கு உண்டாகும் துன்பத்தை எல்லாம் அது துடைத்து தள்ளுகிறது. இந்த ஞானத்துக்கு ஒப்ப மனிதன் வாழ்வான் ஆகில் அவனுடைய செயலெல்லாம் தர்மமயமாகிறது. நிலத்தில் துள்ளும் மீன் சேற்றினுள்ளும் நீரினுள்ளும் செல்வது எளிதாவது போன்று தர்மத்தை கடைப்பிடித்து ஞானத்தை அடைபவனுக்கு தன் சொரூபமாகிய பேரானந்தம் கிட்டுகிறது. ஆக இது கர்த்தும் சுசுகம், செய்வதற்கு மிக எளியது. எனவே மனிதன் அடைந்த பிரம்ம ஞானம் அழிவற்றது, காலத்தையும் அடைந்து பெருநிலை ஆகிறது. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாளை 10வது அத்தியாயமாகிய விபூதி யோகம் பற்றி காண்போம். ஜெய் ஸ்ரீராம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.